ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் கார்டன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூலை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எதில் போகணும் அப்படின்னா டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸோ ஆஸ் யூஸ்வல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் மீன்ஸ் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸல் சீட்டு தான். நீங்கள் அந்த எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோம் பட்டன். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அண்ட் ஆல்சோ மெயினான ஆப்ஷன் ஓப்பன் டவுன்லோடட் ஐஎம்எஸ் JS1 ஃபைல் டு ஓப்பன் டவுன்லோட் ஐஎம்எஸ் JS1 ஃபைல். அதாவது ஒரு ஐஎம்எஸ் JS1 ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தென் ஜெனரேட் JS1 ஃபைல் டு அப்லோட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லா அக்செப்டட், ரிஜெக்டட் அண்ட் ஆல்சோ பெண்டிங் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இங்கேருந்து ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் இருந்து JS1 ஃபைலாக தான் டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸலில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் இப்போ நம்ம போர்ட்டல்லையுமே அந்த JS1 ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறது ஒன்ஸ் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எரர் ஃபைலிங் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? ஸோ எரர் வந்துச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த எரரை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் த எரர் ரிப்பீட் ஃபைல் வித் ரெக்கார்ட் ப்ராசஸ் வித் எரர் ஆன் GST போர்ட்டல் அண்ட் சேவ் ஆன் யுவர் சிஸ்டம். Now click on the button open download error JS1 file. அதாவது ரெண்டு பையனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஐஎம்எஸ்ஸில் போயிட்டு இங்கே ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இது ஐஎம்எஸ்ஸில் போயிட்டு இம்போர்ட் பண்ணுவீங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எரர் வருது அப்படின்னா ஸோ நேராக திரும்ப நீங்கள் இங்கே வந்துடணும். திரும்ப இங்கே ஓப்பன் டவுன்லோட் எரர் ஃபைல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் எரர் ஃபைல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஐஎம்எஸ் செக்ஷன் வைஸ் சம்மரியில் எதெல்லாம் கவர் ஆகும்னா மொத்தம் சீரியல் நம்பர் 8 இருக்குது. உங்களுக்கு B2B அட்ஜஸ்ட்மெண்ட், B2B டெபிட் நோட், B2B டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட், P2B கிரெடிட் நோட், P2B கிரெடிட் நோட் அமெண்ட்மெண்ட், இ-காமர்ஸ் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே ரெக்கார்டை அசெப்ட் பண்ண ஸோ மீன்ஸ் B2Bயில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே விசிபிள் ஆகும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது ஒன்லி ஃபார் B2B இது எல்லாமே மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இதில் இன்னும் வரல. இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இன்னும் இதில் எனபிள் ஆகலை. ஒன்லி ஃபார் B2B மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா ஐஎம்எஸ் உங்களுக்கு சில இன்வாய்ஸஸ் ரெஃப்ளெக்ட் ஆகாது. என்ன இன்வாய்ஸஸ் ரெஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னா அதாவது ஐஎம்எஸில் இருக்கும் பட் உங்களுடைய ஜெனரேட் GSTR 2B பண்ண சொல்ல அது வராது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட்டி 11th GSTR 1 ஃபைல் பண்ணோம். பட் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா RCM ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னுடைய இன்வாய்ஸஸ் உங்களுக்கு ஐஎம்எஸ்ஸில் விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ ஐஎம்எஸை பற்றி ஆல்ரெடி நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக வீடியோஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஐஎம்எஸை எப்படி ஆன்லைனில் அதாவது ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி ஆன்லைனில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்தராக பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸல் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ஒரு JS1 ஃபைலை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் GST போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா சர்வீசஸில்
ரிட்டர்ன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இன்வெர்ட் சப்ளை. ஸோ இன்வெர்ட் சப்ளை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் டேஷ்போர்டு ஐஎம்எஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 இன்வாய்ஸஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நான் எதுவுமே இன்னும் அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட்டும் பண்ணல, பெண்டிங்கும் வைக்கல. இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஆஃப்லைன் யூடியூவில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த 8 இன்வாய்ஸஸும் ஒன்ஸ் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அந்த 8 இன்வாய்ஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்கு. இன்வாய்ஸ் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு. ஸோ என்ன பண்ண போகிறோம், அக்செப்ட் பண்ண போகிறோமா, ரிஜெக்ட் பண்ண போகிறோமா, பெண்டிங் வைக்க போகிறோமா அப்படிங்கிறது விசிபிள் ஆகிருக்கு. ஸோ தென் அவங்களுடைய மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் டேட் ஃபுல்லுமே வந்து மார்ச் மந்த் இன்வாய்ஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்வாய்ஸஸ் வந்து அவங்க மேபி 11th மேலே கூட ஃபைல் பண்ணியிருக்கலாம். 11th மேலே ஃபைல் பண்ண சொல்ல நம்மளால் அக்செப்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 2Bயில் விசிபிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் டவுன்லோட் எக்ஸல் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் எக்ஸல் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோடு எக்ஸல் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இதில் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டைப்பு, இன்வாய்ஸ் டேட்டு. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் வந்து மார்ச் மந்த் ரிட்டர்ன் ஃபைலில் தான். ஸோ உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸஸ் வரல அப்படின்னா அவங்க என்றைக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பாருங்கள். ஒருவேளை அவங்க 11th மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயில் உங்களால் அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ இதை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்னுடைய போர்ட்டலுக்கு போகிறேன். ஸோ பேக் வந்துடுங்க, இதுக்கும் பேக் வந்துடுங்க, தென் பேக். இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்வெர்ட் சப்ளை, இன்னொன்று வந்து அவுட்வெர்ட் சப்ளை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெர்ட் சப்ளை தான். சரிங்களா? இன்வெர்ட் சப்ளையில் நம்ம வந்து ஆஃப்லைன் வந்து நம்ம போகிறோம். ஸோ ஜெனரேட் JSON ஃபைல் டு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இட் மேபி டேக் டைம் அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாம். ஓகே, ஃபைல் ஜெனரேஷன் இன் ப்ராக்ரஸ் அண்ட் மே டேக் அப் டு 20 minutes வந்து இது உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ JSON ஃபைல் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து திரும்ப இம்போர்ட் பண்ணி நம்மளுடைய அக்செப்டட், ரிஜெக்டட், பெண்டிங் ஸோ அந்த ஒர்க்கை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் திரும்ப வந்து ஜெனரேட் JSON ஃபைல் டு டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 20 minutesக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கிளிக் ஹேர் டு டவுன்லோட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதை வந்து நம்மளுடைய லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். தென் இப்போ நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இதை வந்து நான் வேறு ஃபோல்டரில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய எக்ஸல் சீட், அதாவது ஆஃப்லைன் யூட்டிலிட்டி எக்ஸல் சீட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜெனரேட் JSON ஃபைல் டு அப்லோட், ஓப்பன் டவுன்லோடட் IMS JSON ஃபைல். ஸோ ஓப்பன் டவுன்லோடு JSON IMS ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய லொக்கேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா JSON ஃபைல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து உங்களுடைய ஃபைல்ஸ்க்கு போயிட்டு, ஆக்சுவலாக இது zip ஃபைலாக இருக்கனால நீங்கள் வந்து அன்சிப் பண்ணணும். ஸோ ஃபைல்ஸும் அன்சிப் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் IMS ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடட் IMS ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும். அதை ஓகே கொடுத்துருங்க. உங்களுடைய GST நம்பர் வந்து பாப்பப் ஆகிருக்கும். இப்போது டேரெக்டாக B2B போயிடலாம். ஸோ B2Bயில் பார்த்தீங்கன்னா GST நம்பர், ட்ரேட் நேம், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டைப், இன்வாய்ஸ் டேட், வேல்யூ, ஸ்டேட்டஸ், நோ ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. தென் பிளேஸ் ஆஃப் சப்ளை, டாக்ஸபிள், IGST, CGST, HGST, செஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் ரீமார்க் வேணும்னாலும் கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. தென் இப்போது நம்மளுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போது எப்படி வந்து இதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னு தான், இதை வந்து எனேபிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து B2B வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஹெட்டிங்கில் உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ ஸ்டேட்டஸ் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ தென் இதை வந்து நான் பெண்டிங் வைக்கிறேன். இந்த இன்வாய்ஸஸ் வந்து எனக்கு இன்னும் வந்து இது ஆகலை. இன்வாய்ஸ் வந்து எனக்கு இஷ்யூ ஆகலை. ஸோ நான் வந்து பெண்டிங் வைக்கிறேன். ஓகேங்களா. மீதி வந்து நோ ஆக்ஷன் மீன்ஸ் டீம்ட் அக்செப்டட். நீ அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும், பெண்டிங் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நோ ஆக்ஷன் அப்படின்னாலே அது டீம்ட் அக்செப்டட் அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணதாக தான் மீனிங். அது நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கலாம். ஸோ வேலிடேட் சீட் கொடுக்குறேன். சீட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக வேண்டி ஒரு இன்வாய்ஸஸ் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வாய்ஸஸ் வந்து எனக்கு வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொதல் இன்வாய்ஸ் நானாக வந்து வாலண்டரியாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற இந்த இன்வாய்ஸஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணல, நோ ஆக்ஷன்லேயே வச்சிருக்கேன். நோ ஆக்ஷன்னாலுமே உங்கள் அக்செப்டட்னு தான் மீனிங். ஸோ இதை வந்து நான் பெண்டிங் வச்சிருக்கேன். இன்வாய்ஸஸ் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிஜெக்ட் பண்ணுற ரீசன் என்ன, இது என்னோட இன்வாய்ஸஸே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் பண்ணிவிட்டு நான் வந்து வேலிடேட் சீட் வந்து கொடுத்துருக்கேன். சீட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பட்டனில் வந்து ஜெனரேட் JS1 ஃபைல் டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதுலேயே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நான் திரும்ப என்னுடைய போர்ட்டலுக்கு போகிறேன். போர்ட்டல் போனதுக்கப்புறம் பேக் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அப்லோட் சூஸ் ஃபைல் டு அப்லோட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் என்னுடைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து 2 ஃபைல்ஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபைல்ஸ். இப்போ தான் ஜெனரேட் பண்ணேன் 748க்கு. ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸ்ன்னு வந்திருக்கு. எரர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நேராக நம்ம வந்து ஆன்லைன் போயிடலாம். ஆன்லைனில் போனவொடனே ஸோ மொத்தம் வந்து எனக்கு 5 இன்வாய்ஸஸ் இருக்குது. அதில் நான் ஒன்று அக்செப்ட் பண்ணேன், ஒன்று ரிஜெக்ட் பண்ணேன், ஒன்று பெண்டிங்கில் வச்சேன். இந்த பெண்டிங்கில் வச்சது என்னுடைய கம்ப்ளீட் GSTR 2B கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸஸ் வந்து 2Bயில் இருக்காது. ரிஜெக்ட் பண்ணது இன்வாய்ஸஸுமே என்னுடைய 2Bயில் இருக்காது. 5+1 இந்த இன்வாய்ஸஸ் மட்டும் தான் என்னுடைய 2Bயில் இருக்கும். ஸோ இங்கே வச்சு நான் கம்ப்ளீட் GSTR 2B கொடுக்குறேன். ஸோ யுவர் GSTR 2B ரீகம்ப்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து என்ன ஆகும்னா இது பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அல்லது அந்த மந்த்துமே பெண்டிங்னா பெண்டிங்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சர்வீசஸில் ரிட்டர்னில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 25-26 மார்ச் 3B இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2B ஆட்டோ டிராஃப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த 2Bயை வந்து நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக IMS மூலமாக நான் அக்செப்ட் பண்ண இன்வாய்ஸஸ் வந்து மொத்தமாக வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இன்வாய்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 6 இன்வாய்ஸஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்து விசிபிள் ஆகிருக்கு அப்படின்னா ஓகே, டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட 8 இன்வாய்ஸஸ் இருந்துச்சு. அதில் இந்த இன்வாய்ஸஸ் ப்ளஸ் இந்த இன்வாய்ஸஸ் டோட்டலாக 6 இன்வாய்ஸஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். அக்செப்டடும் உங்களுக்கு வந்து GSTR 2Bயில் வந்துடும். நோ ஆக்ஷன் இன்வாய்ஸஸும் உங்களுக்கு GSTR 2Bயில் வரும். இது பெண்டிங்கில் இருக்கும் IMS டேஷ்போர்டில், இது ரிஜெக்டில் இருக்கும் IMS டேஷ்போர்டில். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய டேக்ஸ் அப்டேட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுக்கு வந்து ஃபர்தராக எதுவும் கொயரிஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா இது ரிலேட்டடாகிட்டு என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கொயரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.